வணக்கம். இப்போ ஒரு ரவா பொங்கல் சொல்கிறேன். ஒரு இதனால் ஒரு அரை அழாக்கு தேவையான அளவு அவளுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு அழாக்கு எடுத்துட்டோம்னா அழாக்கு எடுத்துட்டோம்னா அது போல் 3 பங்கு தண்ணி விடணும். நல்லா வேக விடணும். நல்லா அதை ஒரு 2 இது விட்டு நெய் விட்டோ இல்லை எண்ணெயை விட்டோ நல்லா நல்லெண்ணெய் விட்டோ வதக்கி நல்லா வறுத்துடணும். நல்லா வறுத்துட்டோ இதில் வெந்நீர் வச்சுட்டு அதில் விட்டு இந்த ரவாயை நல்லா வேக விட்டுடணும். வேக விட்டுட்டு ஒரு கரண்டி பயத்தம் பருப்பு நல்லா குழைய அப்படி போட்டு வச்சுக்கணும். அதில் 2 மஞ்சப்பொடி போட்டு விட்டுருவோம். ரொம்ப நல்லது. இப்போ ரவை நல்லா வெந்துட்டுருக்கு, ஓட்டாமல் வெந்துட்டுருக்கு. இப்போ வெந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பயத்தம் பருப்பு வேக விட்ட பயத்தம் பருப்பை அதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். வேக விட்ட பயத்தம் பருப்பு ஆட் பண்ணினா நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஜாரை மூடி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். ரொம்ப ஹீட்டு ஓவராக வச்சாலும் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். ரவா சின்ன இருக்கிறதுனால இதாகிடும். நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அதில் நல்லா வெந்ததுன்னா பயத்தம் பருப்பும் அதில் கலந்துக்கும். இப்போ என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும். இப்படி ஜாடியை போட்டு அந்த வெந்த ரவாயோட பருப்பை போட்டு பயத்தம் பருப்பு கரைசலை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஜாரை லைட்டாக மூடி வைக்கணும். நல்லா மூடி வச்சோன்னா ஓரளவு நல்லா வெந்துடும். பயத்தம் பருப்பு ஆல்ரெடி குழஞ்சது, ரவாயும் வறுத்துட்டு போட்டதுனால நல்லா இதானது. இப்போ நல்லா அடி பிடிக்காமல் ஒரு கலரிகிட்டே இருந்தோம்னா நல்லது. இப்போ இன்னொன்று முந்திரி பருப்பு, திராட்சை, மிளகு ஜீரகம். மிளகெல்லாம் பெரும்பாலும் குக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், முழுசாக தான் போடுவா. முழுசாக போட்டால் காரம் இறங்கிடும். நான் உடச்சி மிளகு ஜீரகத்தை உடச்சி பவுடராக வச்சுருந்தேன். மிளகு ஜீரக பவுடர், இஞ்சி, திராட்சை, முந்திரி தூள் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி வச்சுருந்தேன். இதையும் என்ன பண்ணிடணும், இதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். கடைசி வரைக்கும் பார்த்து அது ஒரு அட்ராக்ஷனுக்காக மட்டும் போடுறது இல்லை. உடம்புக்கு ஹெல்த்து. பயத்தம் பருப்பு ரவா எல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஜீரணம் ஆகாதுங்கிறதுனால இந்த ஹெல்த்தாக இருக்கணுங்கிறதுக்கு அது பண்ணுறது. நல்லா போட்டுட்டு நல்லா கலரி விட வேண்டியதான். மஞ்சப்பொடியை உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். அது சிறந்த கிருமி நாசினி, உடம்புக்கு நலத்துக்கு. நோய் நொடிகள்லாம் இப்போ ஜலதோஷம் அதுவும் பிடிச்சிட்டு இருக்கு உலகத்தில். நிறைய முடியாமல் போகுது சீசன் மாறுறதுனால. அதையும் கொஞ்சம் போட்டோம்னா எந்த வித கலப்பும் இல்லாமல், அஜினோமோட்டோ இது இல்லாமல் சுவையான பொங்கல் ரெடி ஆகிருக்கு. ரவா பொங்கல் டேஸ்டியான. இது வேகட்டும். வெந்த பிறகு காமிக்கிறேன். லிட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். வெந்த பிறகு காமிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ ஓரளவு நல்லா வெந்திருக்கும். இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு மூடிய இதுக்கு மேலே ஒரு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டோம்னா நல்லா பாத்திரத்துலையும் ஒட்டாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நெய், முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கறதுனால பொங்கலுக்கு எல்லோரும் சேர்க்குறதா. முழு மிளகா போடுவா குக்கெல்லாம், உடச்சிட்டு இருக்க மாட்டா. உரப்பு வந்துடும் உடச்சி போட்டாம்பா. இது உடம்பு பாதி குழந்தைகள்லாம் இன்னும் முழுசாக இருந்தால் மிளகா எடுத்து ஒதுக்கி வச்சுடுறதுகள். இதை கொஞ்சமாக போட்டோம்னா காரம் இல்லாமல் உடம்புக்கு நல்லது. மிளகு, ஜீரகம், மஞ்சப்பொடி எல்லாமே நல்லது. ரவா கொஞ்சம் டைஜஸ்டிவ் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அருமையான சுவையான ரவா பொங்கல், டேஸ்டியான ரவா பொங்கல் ஹோம்மேக்கு ரெடி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா ஓரளவு அந்த பதம் செமி சாலிடாக இருக்கணும். அது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். மூடி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடிட்டோம். நல்லா அந்த பதத்துக்கு வரணும். பொங்கலோட பதத்துக்கு வந்தோடனே இறக்கி நம்ம சர்வ் பண்ணலாம். தொட்டுக்க சாம்பாரோ, சட்னியோ, கடப்பாவோ, நெய் சர்க்கரையோ என்ன வேணுமோ அவளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. சில பேர் மிளகாப்பொடி கூட போட்டுக்கிறா. அது ஒத்துண்டவா இதை போட்டு சாப்பிட்லாம். இந்த முடியட்ட காமிக்கிறேன். ஓரளவு பொங்கல் அந்த பதத்துக்கு நெருங்கியிருக்கும். நல்லா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் கைட்டு கிளாஸ் ஜாடி எடுத்துகிட்டு மூடிய இப்போ என்ன பண்ணணும், இதை நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்து, பதம் வந்துவிட்டான்னு பார்த்துக்கிட்டா இதில் ஒரு ஸ்பூன் மேலே நெய்யை விட்டுட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சர்வ் பண்ணி தொட்டுக்க வச்சு இப்போ ஷோ காமிக்கிறேன். தேங்க்யூ. பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ அந்த ஓரளவு பொங்கல் பதம் இந்த மேலே இருக்கிற ஜாரு மூடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கலரை கழுவி விட்டால் ஓரளவு பாருங்கள் கெட்டி பதம் வந்துடுது. கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா அது பொங்கலுக்குள்ளே பதம் வந்துடும். இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான பொங்கல் ரெடி. இதில் நான் கடப்பாவும் ஒரு வடையும் வச்சுருக்கேன். இப்போ ஹோட்டல்லாம் பெரும்பாலும் போனாலே பொங்கல்னா ஒரு வடையை வச்சுருவா. பொங்கல் வடை தான்ங்கிற மாரி பொங்கலும் வடையும் இணைந்த நண்பர்கள். டேஸ்டியாகவும் இருக்கும். ஓரளவு இப்போ கொஞ்சம் ஆறின அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும்.
ஸோ இதில் வந்து ஒன்றும் கலப்படமில்லாத பொருட்கள் ஹோம் மேக். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், புதுசாக ஒன்றும் இல்லை. இஞ்சி நல்லது, திராட்சை நல்லது, முந்திரி பருப்பு நல்லது, நெய் நல்லது, நல்லெண்ணெய் நல்லது. இதில் ரவா கொஞ்சம் டைஜஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். முந்திரி பருப்பு இது சைடிஷ்ஷுக்காக கடப்பாவும் இன்றைக்கி ஒரு வடையும் வச்சுருக்கேன். ஹோம்மேக். இது வந்து கும்பகோணம் சமையலோட ஸ்பெஷல் ஹோம்மேக் ரவா பொங்கல், வெண்பொங்கல் அலாங் வித்து வடை அண்டு கடப்பா. கும்பகோணம் கடப்பா, ஸ்பெஷல் கடப்பா. தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் ரசித்து பார்த்துட்டு ஆற்றுல இதே ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றலாம். நல்லெண்ணெய் இருந்தால் 2 ஸ்பூன் ஊற்றலாம். ஊற்றினோம்னா ஓரளவு ஹெல்த்துக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைல், எல்லோரும் செய்கிற ஒன்று தான். அவள் ரொம்ப பல்க்கு திட்டத்தில் பண்ணும்போது அவள் குக்ஸ் எல்லாம் இது பண்ணுவாள், ஆயிலை ஊற்றிடுவாள். அது பெரட்டின்னு இருக்கும். நல்லெண்ணெயும் பியூர் நல்லெண்ணெயும் 2 மட்டும் நெய்யும் விட்டா ஓரளவு விட்டோம்னா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். கெடுதல் இல்லை. ஆயில் ஊற்ற வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நம்ம சின்ன வீட்டு ஹோம் மேக்குக்கு வேண்டான்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். இது குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, பொதுவான ப்ராக்டிக்கல் திங்ஸை சொன்னேன். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. பார்க்காதவோ பார்த்து லைக் பண்ணுங்க, மெசேஜ் கொடுங்க. தப்பு இருந்ததுன்னா மெசேஜ் கொடுங்க, கேட்டுக்கிறேன், திருத்திக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நேமை சேவ் பண்ணிக்க சொல்லுங்க. நேம் கும்பகோணம் சமையலோ அல்லது ராமசாமிலாம் போட்டு சேவ் பண்ணிங்க. அவசியம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஜஷன் இருந்தால் என்ன இருந்தாலும் சொல்லுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் வித் கும்பகோணம் சமையல் ஸ்பெஷல் ரவா பொங்கல் அலாங் வித் கடப்பா அண்ட் வடா. தேங்க்யூ.